தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்களுடைய ஆட்சி இன்னும் 3 மாதங்கள் கூட நீடிக்காது அப்படின்னு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்காரு. சென்னை அறிவாலயத்தில் நேத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தன்னுடைய ஆதரவாளர்களோட திமுகவில் இணைந்தார். இந்த விழாவில் கலந்துகிட்டு பேசின திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புதிய அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு இன்னும் 3 மாதங்கள் கூட நீடிக்காது அப்படின்னு மக்களே பேச தொடங்கிட்டாங்க. புதிய அரசு பதவியேற்றதுமே 6 மாத காலத்துக்கு எந்த ஒரு விமர்சனமும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசே உருவாக்கியிருக்கு. தாவேக அரசு அமைந்து இன்னும் முழுமையா 6 மாதங்கள் கூட நிறைவடையல. ஆனா அதுக்குள்ளாகவே இந்த ஆட்சி இன்னும் 3 மாதங்கள் கூட தாங்குமா நீடிக்குமா அப்படின்னு மக்கள் மத்தியில விவாதங்களும் சந்தேகங்களும் எழத் தொடங்கிடுச்சு. எதிர்கட்சியோட பொறுப்பா நாங்க எப்பயும் வரிசையில கரெக்டா நிக்கிறோம். தற்போதைய ஆட்சி முறையையும் மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனையையும் உன்னிப்பா கவனித்து மக்களுக்காக கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதுதான் இப்போ நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த அரசு இப்படியே தொடர்ந்தா கண்டிப்பா 6 மாதங்கள் கூட தாங்காது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காரு திமுக தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்கள்.